என்னதான் இன்னைக்கு டைட்டான ஸ்கெட்யூல் இருந்தாலும், வெயிட்டான சில ஸ்பாட்ஸ பார்க்குறப்ப, டைட்டான சில விஷயம் கூட ரைட்டா மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ வெல்கம் மக்களே, வெல்கம் டு டே 2 அட் ஹனாய். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பாட் நின்பின். அண்ட் இங்க கவர் பண்ணக்கூடிய 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் ஹொயாலு, ட்ராங்கன் அண்ட் மூவா கேவ்ஸ். என்னதான் ஃபர்ஸ்ட் டே ஃபுட்டுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் ஃப்ரம் செகண்ட் டே ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் பஃபட் லஞ்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுங்க. ஹோட்டல்லேருந்து வேன் பிக்கப் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஹொயாலு. இந்த பிளேஸ் தான் வியட்நாமோட ஏன்ஷியன் கேபிட்டல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே 2 விதமான கிங்டம் ஆஃப் மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த பிளேசஸ் இப்போ வரைக்கும் சுற்றி மவுண்டன்ஸ் அண்ட் ரிவர்ஸ்னால தான் சரௌண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிங்டமை சேஃப் அண்ட் செக்யூராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் கைடு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வச்சு கேட்குறப்ப சோஷியல் எக்ஸாமில் நான் எழுதின கதையெல்லாம் உண்மைதான் போலங்க அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதையும் மீறி நான் எப்படி ஃபெயிலாக போனேன்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் நாங்கள் வந்த இடம் தான் ட்ராங்கியான். இரு நான் சொல்கிறேன். நேச்சரோட ஆர்ட் ஒர்க்னா என்னன்னு தெரியுமாங்க? சினிமேட்டிக் வியூவில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் சுற்றி இருக்கக்கூடிய இந்த மவுண்டைன்ஸ்குள்ளே வரக்கூடிய இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ், இது எல்லாத்துக்கும் மேலே நாமளே போதும்னு சொன்னாலும் இவங்க கூட்டிகிட்டு போகிற இந்த 2 ஹார்ஸ் பர்ட் ஜர்னி, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பேசாமல் கிங்காங் படம் இங்கே எடுத்துருக்கலான்னு தோணும்ல. பட் உண்மை என்னென்னா கிங்காங் படம் இங்கே தாங்க எடுத்தாங்க. சம்டைம்ஸ் லைஃபோட ஸ்பீடை கம்மி பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப அழகாக தெரியுதுங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேவோட ஃபைனல் ஸ்பாட் ட்ராங்கியான்லேருந்து 4 to 5 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய மூவா கேவ்ஸ். ஸோ மூவா கேவ்ஸ் அப்படின்னு சொன்னாலே 500 ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த டிராகன் ஸ்டாச்சுவை பார்க்குறது. அதுக்கும் மேலே அங்கே ஒரு டெம்பிள், அதாவது பகோடாஸ் இருக்கும். அந்த ஸ்பாட்டோட மெயின் ஹைலைட்டே ஈவினிங் டைமில் மேலேருந்து பார்க்கக்கூடிய அந்த லோட்டஸ் பேடி ஃபீல்ஸோட வியூ சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் சொல்லலையான்னு கேட்டால் நாங்கள் சொல்லலை. ஏன்னா நாங்கள் அதை பார்க்கல. ஏன் பார்க்கல? 500 ஸ்டெப்ஸில் 50 ஸ்டெப்ஸ் ஏறி இருந்தால் கூட பரவாயில்ல, 30 ஸ்டெப்ஸ்லேயே முதுகு வலி எடுத்து உட்காந்துட்டோம். என்ன பண்ணுறது?